ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு செடியை எப்படி 2 செடி ஆக்குறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏர் லேயரிங் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த செடியில இருக்கக்கூடிய களையெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா, அப்பதான் வீடியோல கிளியரா தெரியும். இது வந்து பிரேம்னா செடி. இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, போன்சாய்க்காக தான். இந்த அளவு ஸ்டெம் வந்து மொத்தமா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால தான் ஏர் லேயரிங் யூஸ் பண்றோம். இப்போ கட் பண்ணி செடியை 2ஆ பிரிச்சிடலாம். செடிங்களை சீக்கிரம் மல்டிபிள் ஆக்குறதுக்கு இந்த ஏர் லேயரிங் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போன்சாய் லவருக்கு இந்த ஏர் லேயரிங் மெத்தட் ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா, ஒரு ஸ்டெம் நல்லா பெருசா மெச்சூர்டா இருக்கு. அத கட் பண்ணணுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது, அத கட் பண்ணாம இன்னொரு செடியா மாத்துறதுக்கு இந்த ஏர் லேயரிங் தான் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த ஏர் லேயரிங் மெத்தட் போன்சாய்க்கு மட்டும் தான் செட் ஆகுமானா, இல்ல. எல்லா ஃப்ரூட் ட்ரீஸ்க்கும் நீங்க இத அப்ளை பண்ணலாம். ஒரு சில ஃப்ரூட் ட்ரீஸ் தவிர மீதி எல்லாமே ஏர் லேயரிங்ல நல்லாவே வளரும். ஏர் லேயரிங் பத்தி இன்னும் கிளியரான ஐடியாஸ் வேணும்னா, நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அத பத்தி ஒரு வீடியோ போடலாம். இப்போ பாருங்க, எனக்கு கிடைச்ச 2வது கட்டிங்ஸ நான் ப்ரூன் பண்றேன். இது போல கார்டனிங் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னா பாட்னி லப்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்டனிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் கண்டிப்பா பண்ணுவேன். இத அடுத்த பாட்ல நான் பண்ணிடுவேன். எனக்கு ஆல்மோஸ்ட் 2 போன்ஸா கிடைச்சிருச்சு. தேங்க் யூ. பாய்.